வணக்கம். ஒருத்தரோட தீவிரமான அன்பு இன்னொருத்தரோட தீவிரமான வெறுப்ப சந்திச்சா என்னாகும்? இன்னைக்கு நாம அப்படி ஒரு ஆழமான உணர்ச்சி போராட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கதையோட மொத்த வலியும் அழகும் இந்த ஒரே ஒரு வரியில இருக்கு. இதுதான் நாம பார்க்க போற உணர்ச்சி புயலோட மையம். முதல்ல இந்த கதையோட அடிப்படையான முரண்பாட்டை புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, ஆனா மனச நொறுக்கிற மாதிரி. அதாவது, அவளோட அசைக்க முடியாத வெறுப்பு, அதுக்கு நேர் எதிரா அவனோட அசைக்க முடியாத அன்பு. இந்த ரெண்டு துருவங்களும் எப்படி ஒன்னோட ஒன்னு மோதுதுன்னு பாப்போம். அடுத்து அவங்க ரெண்டு பேரோட பார்வை பாருங்க. அவங்க ஒரே உலகத்துல தான் வாழ்றாங்க, ஆனா அவங்களோட யதார்த்தம் அது ரெண்டும் வெவ்வேறு. அவங்க ஒருத்தர் எப்படி பாக்குறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பார்வை இடைவெளி எவ்வளவு பெருசுன்னு பாருங்களேன். இப்ப இந்த ஸ்லைடப்ப பாருங்க. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது அவங்களோட எதிர் உலகங்களை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அவளை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வழி நெறிஞ்ச கடந்த காலம், மறக்க வேண்டிய ஒரு தப்பு. ஆனா அவனுக்கு அவதான் அவனோட முழு உலகம், அவனோட நாளைக்கான ஒரே நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க, அவகிட்ட இருந்து எந்த ஒரு சின்ன ஆதரவோ ஊக்கமோ இல்ல. அப்பவும் அவனோட அன்பு குறையல. அவளோட மௌனத்துல பதில தேடுறான். அவ சிரிக்காத முகத்துல அவளோட சிரிப்ப கற்பனை பண்ணி பாக்கறான். அதாவது, அவன் தனக்குன்னு ஒரு நம்பிக்கையான உலகத்தையே உருவாக்கிக்கிறான். அடுத்த கட்டம், இதயங்களோட ஆயுதங்கள். இங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுறது ஒரு உரையாடலே கிடையாது, அது ஒரு போர். அவளோட வார்த்தைகள் ஒவ்வொன்னும் கூர்மையான ஆயுதம் மாதிரி. அவனோட அன்புதான் அவனுக்கு இருக்கிற ஒரே கேடயம். இந்த மோதல் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அவளோட வார்த்தைகளை பாருங்க, ரொம்ப நேரடி, ரொம்ப கூர்மை. நோக்க ஒன்னே ஒண்ணுலாம், எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்தணும். ஆனா அவனோட பதில பாருங்க, இதுல கோவமே இல்ல, ரொம்ப எளிமையா ஒரு சோகத்தோட தன்னோட நிலைமையும் ஒப்புக்குறான். இங்கதான் அவனோட மனசோட ஆழமே நமக்கு தெரியுது. அவ அப்பட்டமா அவனை நிராகரிக்கிறா, ஆனா அந்த நிராகரிப்புல கூட அவ ஒரு சின்ன தொடர்பை தேடுறா. அவ சொல்றா, உன்னை நினைச்சா எனக்கு கோபம் வருதுன்னு. அதுக்கு அவன், நீ கோபப்படணும்னா கூட முதல்ல என்ன நினைக்கணுமே, அந்த ஒரு நினைப்பு போதும் எனக்குன்னு சொல்றான். பாத்தீங்களா, அவளோட கோவத்தையே அவ தன்னை இன்னும் மறக்கலங்கிறதுக்கான ஆதாரமா மாத்திக்கிறான். இப்ப அவ அடுத்த கட்ட தாக்குதலுக்கு போறா. நான் உன்ன ஒரு நாளும் நேசிச்சதே இல்ல. இது மூலமா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காதலுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் முன்னாடியும் இல்ல, இனியும் இல்லன்னு மொத்தமா அழிக்க பாக்குறா. இதுக்கு அவன் சொல்ற பதில்தான் ரொம்பவே ஆழமானது, ஒரு மாதிரி முரண்பாடானது கூட. நீ என்ன நேசிக்காததால தான் நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அவனோட காதல் அவகிட்ட இருந்து பதில் அன்பை எதிர்பார்க்கல. சொல்லப்போனா அவளோட நிராகரிப்பு தான் அவனோட காதலுக்கு இன்னும் வலிமை கொடுக்கற மாதிரி பேசுறான். சரி, இப்ப நாம கதையோட ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வரோம். இங்க அவன் இவ்ளோ நாள் பொறுமையா இருந்தது ஒரு பலவீனம் இல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த உடைக்க முடியாத முடிவுன்னு நமக்கு புரியுது. இதுதான் அவனோட இறுதி பிரகடனம். என்ன வேண்டான்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, ஆனா உன்னை நேசிக்கிறதுக்கு நான் உன்கிட்ட அனுமதி கேட்க மாட்டேன். பாத்தீங்களா, அவனோட அன்பு அவளை சார்ந்தது இல்ல, அது அவனோட சொந்த முடிவு, அவனோட உரிமைன்னு சொல்றான். இந்த கட்டத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்டாகணும். இப்படி ஒரு அன்பு, சாகவே மறுக்கிற இந்த அன்பு, இதோட உண்மையான குணம் என்ன? இது ஒரு பெரிய பலவீனமா இல்ல அசைக்க முடியாத பலமா? இப்போ நாம கடைசி பகுதிக்கு வர்றோம். அவனோட பக்திக்கான ஒரு சரணாலயம். இவ்ளோ போராட்டத்துக்கு அப்புறம் அவன் கடைசியா என்ன முடிவுக்கு வர்றான்? ரொம்பவே மோசமான விரோதமான ஒரு சூழல்ல கூட அவனோட காதல் வாழ்றதுக்கு ஒரு இடத்தை கண்டுபிடிக்குது. இங்கதான் அவ அந்த கடைசி உண்மைய புரிஞ்சுக்கிறான். அவனோட காதல் உயிர் வாழ்றதுக்கு இனிமே அவளோட சம்மதம் தேவையில்ல. அது அவளை நம்பி இல்ல, அது அவளோட வெறுப்புக்குள்ளேயே தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டி அங்கேயே வாழ ஆரம்பிச்சிடும். கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் இதுதான். அவனோட காதல் இவ்ளோ வலிமையானதுன்னா, அத அழிக்க வந்த ஆயுதத்துக்குள்ளேயே அது ஒழிஞ்ச வாழறதுக்கான வழிய கண்டுபிடிச்சிடுச்சு. ஆமா, அவளோட வெறுப்பே அவனோட காதலுக்கு சரணாலயமா மாறிடுச்சு.